ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம செல்ஃபோனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். அண்டு நான் செல்ஃபோன் இதில் இருந்து வெளியே வரத்துக்கான சேலஞ்சும் ஒன்று எடுக்க போகிறேன். அதுவும் என்னென்னு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, செல்ஃபோனால் நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. நம்ம இருந்த இடத்துலேருந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயம் நம்ம வாங்கிக்கலாம். காய்கறியிலேருந்து கட்டில், பீரோ, மிக்சி, கிரைண்டர், நம்ம பிடிச்ச பொருள், ட்ரெஸ்ஸு, ஃபேண்ட்டு, ஷூ, சாக்ஸ்னு எல்லாத்தையுமே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம கரண்ட் பில்லு கட்டலாம், நம்ம எல்லாத்தையும் பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மணி பண்ணலாம், கேஸ் பில்லு, டிவி பில்லு, செல்ஃபோன் ரீசார்ஜுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. ஸோ இதனால் நம்ம இருந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு மணி விஷயம் வந்து ரொம்பவே சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. அண்ட் நம்ம வாங்கக்கூடிய பொருளும் ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. பட் எல்லாருமே செல்ஃபோனில் வாங்கிடுறாங்களா என்ன கிடையாது. கிடைக்காத விஷயங்கள், நம்ம பக்கத்தில் கிடைக்காத விஷயங்கள் மட்டும்தான் அவங்க வந்து செல்ஃபோனில் வாங்குறாங்க. அண்ட் ரேராக கிடைக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் அவங்க செல்ஃபோனில் வாங்குறாங்க. அண்ட் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். பட் கெட்ட விஷயங்கள் சொல்லிட்டு இன்னொரு பார்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, சோசியல் மீடியா கன்சப்ஷன். சோசியல் மீடியா அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்குன்ற ஒரு விஷயம் தான் வந்தது. அண்டு ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுக்கு தூரமாக இருக்க ஃப்ரெண்ட்ஸு, பழைய ஃப்ரெண்ட்ஸு, ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸு, ஊரில் சொந்தக்காரங்க கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். அவங்க போகிற ஃபோட்டோஸ் நம்ம பார்த்துக்கலாம், அவங்க கூட சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சது ஒரு சோசியல் மீடியா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஸ். பட் அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு மணி மைண்டடாக ஆகும்போது என்ன ஆயிடுச்சோ, ஆஃப்டர் டிக்டாக் அப்புறமேட்டு தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப் இருந்தது. பட் டிக்டாக் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரே நிமிஷத்தில் வீடியோ பார்க்கணும், ஒரு 30 செகண்டில் ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னும் போது அப்புறமே அதுக்கு முன்னாடி ஒரு டப் ஸ்மாஷ் அப்படின்ற ஆப்பும் வந்தது. டப் ஸ்மாஷில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ், இந்த நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, அந்த சினிமா நடிகர்களும் சரி, எல்லாருமே டப் ஸ்மாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டப் ஸ்மாஷ் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே அவங்க வந்து ஒரு பிடிச்ச படத்துடைய ஒரு சீனையோ ஒரு சாங்கையோ அவங்க வந்து அவங்க லிப்சிங் பண்ணி அதை டப்பிங் பண்ணி டப் ஸ்மாஷ் சொல்லி எல்லாருக்கும் அமிச்சாங்க. அண்ட் அதுக்கடுத்து வந்து டிக்டாக் வந்தது. டிக்டாக்லேயும் அதே தான். பட் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு லாங் சைஸ் வீடியோவில் அவங்க ஒரு டான்ஸ் ஆடுறது, ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறது, அவங்களோட டேலண்ட்டை காட்டுறது, சமைக்கிறது, அதை சாப்பிட்றது, ஆஸ்மர் சொல்லிட்டு ஒரு இருக்கும், அவங்க சாப்பிட்ற சவுண்டு மட்டும் கேட்கும். ஏகப்பட்ட வீடியோஸ் வந்ததுங்க. ஸோ ஏகப்பட்ட செலிப்ரிட்டிஸ் வந்து உருவானாங்க. நல்லா பண்ணாங்க, செலிப்ரிட்டிஸ் ஆனாங்க. அந்த டிக்டாக் வந்து யாரெல்லாம் உயர்த்தி விட்டு அவங்க இப்போவும் அவங்க யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஸோ இதுக்கு அடுத்து வந்து இன்ஸ்டாகிராம் வருது. இன்ஸ்டாகிராம் இருந்தது. இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிக்டாக்கை பேன் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ரீல்ஸ் அப்படின்றத வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எல்லாரும் ஃபோட்டோஸ்க்காக மட்டும்தான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் பெரிய பெரிய லாங் வீடியோலாம் அப்போல்லாம் இருந்தது, அப்பயும் இருந்தது, இப்போ இருக்குது. பட் இப்போ எல்லாருமே என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ரீல்ஸ் அப்படின்ற அந்த 30 செகண்ட் அந்த வீடியோ தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஃபோட்டோஸோ ஒரு ஸ்டோரி பார்க்குறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக ரீல்ஸில் போயிட்டு ஒரு 20 வீடியோ ஒரு 30 வீடியோவாவது பார்த்துட்டாங்க ரீல்ஸில். அண்ட் அதே மாதிரி யூடியூப்பும் வந்து என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஷார்ட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இப்போல்லாம் நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ண உடனேயே ஃபீடில் வந்து வீடியோஸ் வரது கிடையாது. இப்போது நான்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன்னா, ஒரு 2 வாட்டி ஓப்பன் பண்ணுறேன்னா கண்டிப்பாக 2வது வாட்டி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்து ஷார்ட்ஸ் தான் வந்து எடுத்த உடனே அது ஃபஸ்ட்டு பேஜ் அதே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் பார்க்கறதா இருக்கட்டும். இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ண தெரியும். ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஒன்று தான். ஃபேஸ்புக்கும் வந்து அவ்வளோ வந்து இப்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸும் அதே ரீல்ஸ் தான் ஃபேஸ்புக்கில் வரும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் அந்த ரீல்ஸ் பார்த்து கமெண்ட் படிக்கணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கணும். அந்த ஃபேஸ்புக்லேயுமே நம்ம ரீல்ஸ் பார்க்க தான் இருக்குது. அது இல்லாமல் லாங் வீடியோவும் இருக்குது. லாங் வீடியோ ரொம்ப காலமாக இருந்துகிட்டு இருக்குது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, லாங் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா, ஒன்று அது ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் தான் லாங் வீடியோ பார்க்குறாங்க. இல்லை நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாங் வீடியோ பார்க்குறாங்க. மற்றபடி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த வெர்டிக்கலாக வரக்கூடிய இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி பிடிக்குதோ பிடிக்கல, நம்மளுக்கு போர் அடித்தா கண்டிப்பாக இந்த லாங் சைஸ் வீடியோலாம் பார்த்து தான் இருந்தோம். பட் இப்போது அந்த லாங் சைஸ் வீடியோ வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது என்னோட கருத்து. சரி, ஓகே, இதில் என்னப்பா தீமைகள் இருக்குது, எல்லாம் போர் வச்சா பார்க்குறாங்க அப்படின்ற நீங்கள் சொல்லலாம். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அதாவது செல்ஃபோன் கம்பெனியில் வேலை செஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப் ஆகட்டும், இன்னும் ட்விட்டர் இருக்குது, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது,
இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பல பில்லியன்ல வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மள வந்து எவ்வளவு நேரம் அந்த ஆப்பில் இல்லை எவ்வளவு நேரம் அந்த ஆப் சம்மந்தப்பட்ட ஆப்பில் வந்து நம்மள டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்றத ஒரு ரிசர்ச்சாக அவங்க பல வருஷம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கான ஸ்டெப் எடுத்து தான் அவங்க பல விஷயங்களை அந்த ஆப்பில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆப்புக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த ஆப்பு மேலே ஒரு ரெட் கலர் டாட் அப்படின்றது ஒன்று வரும். சில ஃபோன்ஸில் இன்னும் இருக்குது, பட் இப்போலாம் என்னால் பார்க்க முடியல. ஒரு ஆப்புக்கு மேலே ஒரு ரெட் கலரில் டாட் ஒன்று இருக்கும். அதை பார்த்த உடனே கண்ணு உறுத்தி அதை கண்டிப்பாக நம்ம கிளிக் பண்ணி அது உள்ள நம்ம போயிடுவோம். ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அதை நான் சொல்கிறது என்னென்னா, நம்மளை எவ்வளோ நேரம் அந்த ஆப்பில் விற்க முடியும், திரும்ப திரும்ப எத்தனை வாட்டி ரிப்பீட்டேஷன் பண்ண முடியும், ரீட்டைன் பண்ண முடியுன்றதை அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது ஸோ அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து டிங்னு அந்த சவுண்ட், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் ஆகட்டும். இப்போல்லாம் ஒரு ஆப் உள்ள போயிட்டோன்னா வெளியவே வர மனசே கண்டிப்பாக யாருக்கும் வராது. ஒரு ஆப்பில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா அதை விட்டு வெளியே வரத்துக்கே நம்மளுக்கு வராது. நம்ம தள்ளுறது, நம்ம அந்த அடுத்த வீடியோ வந்து நம்ம பார்க்கணும் அவசியம் கிடையாது, பட் நம்ம தள்ளணும், ஒரு ஃபிங்கர் வச்சு தள்ளணும், அது நம்மளுக்கு வந்து ஒரு டோபமைன் ரஷ்ஷை வந்து தரத்தை சொல்கிறாங்க. இது உண்மையான விஷயம்தான். ஸோ நான் இந்த மாதிரி அவங்க வந்து இன்ஜினியர் வந்து வச்சு ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, சைக்கோதெரப்பி ஏதோ சொல்லுவாங்க, சைக்கலாஜிக்கலாக ஒரு மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க பல பேரை பல லட்சங்கள் கொடுத்து ஹையர் பண்ணி அவங்க ரிசர்ச் பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சின்ன பசங்க பார்க்குற வீடியோஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். சில வீடியோஸ் வந்து பொம்மை கார்ட்டூனாக இருக்கும். கார்ட்டூனாக இருக்கும் போது இது வந்து புதுசாக இருக்கேன்னு பசங்க பார்ப்பாங்க. இப்போ சின்ன உண்மையான பசங்க நடிக்கும் போது அது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் போது சின்ன பசங்க ரொம்ப அட்ராக்ட் ஆகி அதை வீடியோஸ் பார்ப்பாங்க. அதே மாதிரி அடல்ட்ஸாக நம்மளும் இருக்கும்போது நம்மளை எப்படிலாம் ட்ரிகர் பண்ணலாம், எப்படிலாம் வச்சா அவங்க என்னெல்லாம் பண்ணால் எவ்வளோ நேரம் இந்த ஃபோனுக்குள்ளே இந்த ஆப்ஸ்குள்ளே அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு பார்ப்பாங்க. இப்போ இங்கே என்ன விஷயம் நடக்குதுன்னா, இருக்கிறது ஒரு மேஜராக இருக்கிற ஒரு சோசியல் மீடியா ஆப் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 தான் இருக்கும். இப்போ லிஸ்ட்டு பண்ண பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஹலோ இல்லை ஹலோக்கு பதில் வேறு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்னாப்சாட்டுக்கு ட்விட்டர் ஒன்று இருக்குது. அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ட்ரெட்னு சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க, அது வந்து ஃபேமஸ் ஒன்றும் ஆகலை. அப்புறம் நிறைய இருக்குது, பட் எனக்கு தெரிஞ்சது இந்த ஃபேமஸான ஆப் இவ்வளோ தான் இருக்குது. ஒரு 6-7 தான் ஃபேமஸான ஆப்பே இருக்கும். அது இல்லாமல் கேம்ஸ்ன்னு தனியாகவும் இருக்குது. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபேஸ்புக் போர் அடிக்குது அப்படின்னா இன்ஸ்டாகிராம் போவோம், இன்ஸ்டாகிராம் போனால் யூடியூப் போவோம், யூடியூப் போர் அடிச்சா நம்ம வாட்ஸ்அப் வரும், வாட்ஸ்அப் போர் அடிச்சு டெலிகிராம் போவோம். இப்போ அதெல்லாம் வேறு ஏதாவது படம் பார்க்க போயிடுவோம், இல்லை குட்டி குட்டி வீடியோஸ் பார்க்க போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி அங்கே சுற்றி நம்ம செல்ஃபோன் உள்ளே தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்போம். இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பிரெயினோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும், நம்ம ஞாபக சக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடுது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு தெரியாமலே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கோம். நம்ம சும்மாவே படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஃபோன்ஸாலே வருது. நல்ல விஷயங்கள் ஒரு 10% இருந்தால் கெட்ட விஷயங்கள் ஒரு 90% அந்த செல்ஃபோனால இருக்குது. இதெல்லாம் வந்து நான் இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணால செல்ஃபோன் மூலியம் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. செல்ஃபோனால் இன்னமும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் டீட்டெயிலாக நான் வந்து எனக்கு அது தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைமை வந்து ரொம்பவே அது வந்து நம்ம டைம் வேஸ்ட் ஆகுதுன்றது தெரியாமல் நம்ம வந்து செல்ஃபோனில் வந்து பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் நம்ம டைம் மட்டும் போனால் பரவாயில்ல, நம்ம காசும் வந்து கண்டிப்பாக செலவாயிடும். என்னென்ன ரீசர்ச் பண்ணுறது, இப்போ நம்ம ஷூ வாங்குகிறோம், ஒரு ஃபோன் வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது ட்ரெஸ் வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த வாங்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு மட்டும் தான் இருக்கும். அடுத்த நாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது. அது தேவையோ இல்லை தேவைன்னு இல்லை, ஒரு ஆடம்பர செலவாக இருந்தால் அன்னைக்கு மட்டும் தான் இருக்கும். ஒரு தேவை இருந்தால் அது கண்டிப்பாக இருக்கும். தேவையாக இருந்தால் வாங்க தான் போகிறாங்க, தேவையில்லாமல் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இவங்க யூஸ் பண்ணுறாங்க, நம்மளும் அது யூஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா அது ஒரு தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவு. காசு இருக்கிறவங்க வாங்க தான் போகிறாங்க, காசு இல்லாதவங்க வந்து அது வாங்கணும் ஒரு ஆசை விதைச்சிட்டா போதும், அது கண்டிப்பாக அவங்க வாங்கிடுவாங்க. அதை வாங்கிறதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு வணிகம் நடக்குது. ஒரு பல பில்லியன் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளை வச்சுக்கிட்டு, நம்மளோட டைமை யூஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ ரொம்ப போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் பேசலாம். ஓகே, நான் என்ன இன்னைக்கு பண்ண போகிறேன் அப்படின்னா,
நானும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது கம்மி பண்ண போகிறேன். பட் இன்னைக்கு தான் ஆரம்பித்தேன். ஸோ ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு 1 டேக்கு அப்புறமா என்னால் எவ்வளவு டைமை வந்து சேவ் பண்ண முடிஞ்சிருக்கு சொல்லிட்டு நாளைக்கு நான் சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.